சான்றோமின் உள்ளங்களே, நவராத்திரியின் 3ஆம் நாள் துர்க்கை தேவியை பூஜை செய்து அவள் அருளுக்கு பாத்திரமாவதற்காக இங்கு குழுமி இருக்கிறோம். அடியனுக்கு துர்க்கை அம்மை விளையாடி அருளிய அருட்செயல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். வருடந்தோறும் இதை செய்து கொண்டு வருகிறேன். வருடத்திற்கு ஒரு முறையாவது நினைவு கூறுவது நல்லது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய அருட்செயல்கள். ஒரு சாதாரணமாக உலகியலாக ஒருவர் உதவி செய்தாலே அதை நாம் நன்றியோடு நினைக்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று என்று நாம் நன்றியோடு நினைக்க வேண்டும். ஆனால் இது எனக்கு கடவுள்கள் விளையாடி அருளியுள்ள அருட்செயல்கள் எல்லாம் மிகப்பெரிய விளையாட்டுகள். இறை நிலையிலே விளையாடிய மிகப்பெரிய விளையாட்டு. அதனால அதை நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அதிலேயே மூழ்கி கிடப்பது, அதிலேயே ஆழ்ந்து கிடப்பதிலே தான் விருப்பம் அதிகமாக இருக்கும். அந்த நிலையில் இருக்கிறவர்கள் தான் அவர்கள் விளையாடுவார்கள். நீங்க தெய்வம் விளையாடுகிறது என்று சொன்னால் சாதாரணமாலாம் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது மக்கள் வேண்டுதலும் அவங்க நிறைவேற்றுறதும் அந்த மாதிரி போய்கொண்டு இருக்கும். ஆனால் சொந்த மகனாக எண்ணி ஓடி அவர்கள் வினை தீர்ப்பதும் விளையாடுவதும் அதற்குரிய தகுதி இருக்கும் பொழுதுதான் பெரிய தகுதிகள் தேவைப்படுகிறது. அவன் சொல்லுதெல்லாம் பாப்பனம் சொல்கிற ஜாதி தகுதியெல்லாம் இல்லை. இதில் அது பொய். வர்ணாசிரமோ பொய். நிரூபித்தவர் பிரம்மேந்திரரான பிராமணரான பிரம்மேந்திர குருநாதர் அதை டிக்ளேர் செய்து வருணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மனித அடிக்கிற கூத்து டிக்ளேர் பண்ணி பாடம் நடத்தி என்னை உருவாக்கியவர் அவர். அதனால அதெல்லாம் பொய். அந்த தகுதி என்பதை ஜாதியை வைத்து ஒரு தகுதி, அப்புறம் செயற்கையான தீட்சை முறைகளை வைத்து ஒரு காயத்ரி பூணல் கல்யாணம்னு வச்சு காயத்ரி உபதேசம் பண்ணி அதை வச்சோன்னா அப்படியே அவன் மறுபிறப்பாளனா மாறிடுறான்றது எல்லாமே உண்மைகள். அந்த உண்மைகளை அடிப்படையாக வைத்து பிராமணர்கள் ஏற்படுத்தி கொண்ட செயற்கைகள். இவ்வளவுதான். மறுபிறப்பு என்பது ஒரு பிறப்பிலேயே மறுபிறப்பு என்பது ஞானம் வந்தவனுக்கு மாத்திரம்தான். அது ஞானானுபூதி யாருக்கு வருகிறதோ அவன்தான் ஒரு பிறவிலேயே மறுபிறவி எடுத்தவன் என்று பொருள். அவ்வளவுதான். அந்த பிராமணங்கிட்ட இருக்கிற பெரிய தொல்லை என்னன்னா எல்லாவற்றையுமே அவன் செயற்கையாக புறச்சடங்குகளாக மாற்றி வைத்து அதை செயல்படுத்துவான். இல்லை அது பெரிய தொல்லை. அது அகத்து உறுப்பு, அன்பு, அகம், உள்ளம், இதனுடைய தகுதியை அடிப்படையாக வைத்த தகுதிகள் எல்லாம் தகுதி பெற்றவர்கள் சொல்லிவிட்டு சென்றவுடன் அதை எல்லாத்தையும் புற சடங்குகளாக மாற்றி வைத்து கொண்டு இதெல்லாம் செஞ்சுட்டா இதான் இப்போ பிராமணன்றது பிரம்ம ஞானம் அடைந்தவன் பிராமணன். பிரம்மேந்திரர் ஆன்ம ஞானம் பிரம்ம ஞானம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்றாரு. ஆன்ம ஞானம் என்றால் என்ன? கடவுள் ஞானம் தான் ஆன்ம ஞானம். ஏன் நாயன்மார்கள் ஏன் திரும்ப பிறப்பெடுக்க வேண்டும்? அவரே ஆனாய நாயனாராக இருந்து அர்ஜுன குலத்தில் பிறந்த ஆனாய நாயனார் அவரே சொல்லி பலமுறையும் அந்த முற்பிறவி நினைவுகளெல்லாம் சொல்லி எழுதி அப்படிலாம் கொண்டு வர்றாரு. உடனே அந்த பெரிய புராணத்துல ஆயர் குடின்னு இருக்குது இல்ல, அதை எடுத்து போட்டு அவர் அர்ஜுன குடியில் பிறந்தவர்னு சொல்ல முடியாது, ஆயர் குடின்னு போட்டுக்குதுன்ட்டு அப்படி இவங்க வேலை இதெல்லாம் பண்றது. என்னதான் செய்யறது இவங்களை? ஏன்னா இவங்களுக்கு இறை நாட்டமோ கடவுளை தரிசிக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஒரு ஏக்கமோ இல்லை, பிராமணர்களுக்கு இல்லை. அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், ரிச்சுவல் பிஸ்னஸ், அது மூலம் வருமானம் வரணும், அது மட்டும்தான் இவங்களுக்கு. அதனால அவன் எல்லாத்தையும் பண்றான். அப்ப அதை ஆன்மீகத்தின் மௌன காலத்திலே அவனுடைய பொய் புஷ்கு ஆட்டம்லாம் செல்லுபடி ஆகுது மக்கள் கிட்ட. ஏன் மக்களுக்கும் கடவுள் தெரியாது, இவனும் கடவுள் தெரியாது. அது எப்பயாச்சும் ஒரு வாட்டி பெரிய ஞானியை அனுப்பி இறைவன் விளையாடி இதெல்லாம் தவறுன்னு சொல்லும் போது அவங்கள போய் ஏன் துரோகின்னு பழிய போட்டு அவனை கொலை பண்ணிடுறது. அப்படி பண்றதுதான் இயேசு பிரான்ல இருந்து காந்தியிலேருந்து புத்தரை இம்சைப்படுத்தினது, அப்பரை கல்லில் கட்டி கடல் தூக்கி போடுறது, பிரம்மேந்திரரை சாகடித்ததுல இருந்து
எல்லாம் அப்படிதான். இவருடைய இயல்பு இது. இது வரைக்கும் தொகுத்து சொல்லல, அதை நான் மாத்திரம் தொகுத்து சொல்றேன். எல்லா இடத்துலையுமே இவங்க இங்க மட்டும்தான் இல்ல, இவங்க வந்து அங்கிருந்தே வாழையடி வாழை வந்த திருக்கூட்டன்றாங்களா, அது மாதிரி இவனுங்க யூத சமயம், சமணம், பௌத்தம் எல்லாத்துலயும் இவனுக்கு தான். அது அழிஞ்ச உடனே அங்க இப்படியே இன்னாண்ட உடையாந்து இவனே அதை திட்டுவான். பௌத்தனுக்கு இங்க என்ன வேலை, ஒரு ஜெயினம் எப்படி இது உள்ள வரும் அப்படின்னு இவன் தான் அதுல இருந்து கெடுத்ததே. உடனே என்னாண்ட வந்துட்டோன்னா அதை அப்படியே எதிரியாக்கி இம்மளை பழி வராம பார்த்துப்பான். நான் சொல்வதை போல இந்த 4 சமயமே அழிந்தது. இந்து சமயம் கூட 6ஆம் நூற்றாண்டுல அழிஞ்சிட்டு இப்ப இருக்கிறது புது இந்து சமயம் தான். இந்த 4 சமயம் அழிஞ்சதை தவிர இந்த 4 சமயங்கள ஒரு சமயம் கூட பிராமணனால் அழிந்ததுன்றத இன்ன வரையும் கண்டுபிடிக்கல. அவ்வளவு சாமர்த்தியமான கில்லாடி அவன். பிராமணனாலதான் அழிஞ்சதுன்றத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வரான் இன்னை வரைக்கும். அதுல ஒரே ஒரு சமயம் யூதர்கள் மட்டும்தான் 2000 வருஷம் கழிச்சு புத்தி வந்து இந்த இடத்துக்கு அயோயோடைய இவங்க தான் வெளில இருந்து உள்ள பூந்து இயேசுவை கொண்டு விட்டு யூதர்கள் கொண்டுட்டாங்க, நம்மளை பழி போட்டு விட்டானுங்க அப்படின்றான். என்ன பிரயோஜனம்? இன்னும் சமணர்களோ பௌத்தர்களோ தெரிந்து கொள்ளவே இல்லை. அது எல்லாம் தங்க சமயம் அழிந்ததுன்றதே கூட அவங்களுக்கு தெரியல. நாம சொல்லும்போது நாங்கள்லாம் இருக்கத்தானே செய்யறோம் இன்னும் சமணர்கள்ன்றான் ஒரு பக்கம். ஒரு பக்கம் ஜெயினர்கள் மாதிரியே பாப்பம் வந்து கமெண்ட் போறான், நம்மளுக்கு தெரியாத மாதிரியும். எல்லா இடத்துலையும் பார்ப்போம் நோய்ஞ்சி வேற வேற பேர்ல நான் பிராமின் மாதிரியே அட்டாக் பண்றது. அப்புறம் ஜெயினர்கள் மாதிரி போறது. பௌத்தம் அதை பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம், இவன் தான் அங்கேருந்து வந்து பெரிய அறிவாளித்தனமா ஏமாத்துறானா, நம்மளுக்கு அவளுக்குமே தெரியாதான் அவன் அறிவாளியா நம்ம முட்டாளாயிட்டுமா. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இழிந்த ஒரு இனம் அது, ரொம்ப இழிவான ஒரு இனம். அது எப்படி மகான்கள் தோன்றுகிறார்கள்னு தெரியல. தெரியுதா? நான் தப்பிச்சு ஓடியான்ட்டேன். அப்புறம் கேட்டால் ரமணரே கூட பிராமணர்லாம் இல்லைன்றாங்க சில பேர். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிராமண சாமின்ற பேர்ல தான் அவர் அங்கே பிரபலமானாரு. அப்புறம் பிரம்மேந்திர போன்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. மகான்களுக்கு நான் அதை தான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மாயை மயக்கம் இருந்து அவங்க இப்போ அர்ஜுன குடியில் பிறக்கிறார் ஆனா என்ன பிரம்மேந்திரர். அப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம பிராமண ஜாதியில் பிறந்திருந்தா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லைல்ல, நம்மளை ஏற்றுன்னு இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன ஏதாவது நினைப்பு வந்திருக்கும்ல, உடனே அது தூக்கி அதில் போட்டு விட்டுடும். அதே மாதிரி இவங்க காட்டுற அந்த புற டிராமா ஆகுதுல, அதில் மயங்கிறது கொஞ்சோண்டு மகான்கள் கூட மயங்கிட்டோன்னே டக்குன்னு அதுக்கு இதுவா அதில் தூக்கி போட்டோன்னு ஐயோ எம்மாடி என்ன இவனுக்கிட்ட மாட்டி இனிமேல் ஓடிய போடுறான். ஒன்று அவங்களே ஓடிடுறாங்க, இவனே சாவடிச்சு தேத்தி விட்டுறான். இவ்வளவுதான் நடக்குது. அப்போ இந்த புறச்சடங்கு ஆயிட்டு எல்லாம் பண்ணிடுறது. அப்புறம் அந்த சமுதாயத்து நேத்தை கூட சொன்ன, நீ வந்து சிங்கமா இருக்காது, ஆனா சிங்கத்தை ஆட்டி படைக்கிற நரியாயிருன்னு சொல்லி வளர்க்குறான் அவனை. வளர்ந்தோடனே அதே மாதிரி பார்த்தா யார் வேணாலும் பதவி வருவாங்க, ஆனா அவங்க பின்னால இருந்து ஆட்டி படைக்கிற அந்த முக்கியமான போஸ்ட்ல பிராமணன் இருப்பான். இருந்து அவன் என்ன வேணுமோ அதை வந்து செஞ்சுட்டு போயினார். இது இன்னை வரைக்கும் அதெல்லாம் நடந்துன்னு வருது. அதனால இவங்களை போய் திருத்தலாம் முடியாது, பிராமணனை போய் திருத்தலாம் முடியாது. பிராமணன் என்ன கதை அடிச்சாலும் அதை நீ நம்பணும். பெரியவா போய் நீ சந்தேகப்படுறியோ அப்படின்றான் டபுக்குன்னு. இதே ஒரு நான் பிராமின் நான் இவ்வளோ சொல்றேன், புரியுதா? இவ்வளோ ஒருத்தங்க 2 பேர்ல ஒரு விளையாட்டு 2 விளையாட்டு இல்லை, இவ்வளோ விளையாட்டு சொல்லினுக்கிறேன். ஒரு பாப்பாத்தி அங்கேருந்து வந்து கதை கதையா வளர்க்குற, நீ கதை கதையா வளர்க்குற அப்படி போயிடுது. தெரியுதா? அவங்களால ஜீர்ணிக்க முடியலன்றத, ஒரு நான் பிராமணிக்கு இவ்வளவு அருட்செயல் விளையாடுவாங்கன்றது ஜீர்ணிக்க முடியாது. அதை இப்படி திருப்புது. அப்ப இந்த நாத்திகர்கள் நாத்திகவாதம் செய்யலாம் சார், அது பெரிய தப்பா எடுத்துக்கப்படாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மறுக்கணும், எல்லாத்தையுமே மறுக்கிறான். இதுங்க ஆத்திகம் பேசி இந்த பிராமண நாத்திகர்ல சமயோஜித நாத்திகம், அதுதான் ரொம்ப பாவம், அதுதான் பெரிய பாவம். அதுதான் இயேசு பிராணம் சொல்றார், புனிதனை பொய்யன் என்று சொல்லுவதை அதற்கு பாவம் மன்னிப்பு கிடையாது என்று போயிட்டார் அவர். ஏன்னா அவர் அப்படி சொல்லிதான் சாவடிச்சானு. இன்ன வரைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று சொல்லிக்கொண்டே வந்ததில் அந்த ஒன்று சொல்லி வந்தேன், அதுக்குள்ள அதை விட்டு போச்சு. சம்பந்தர் 3 வயதிலே ஞானப்பால இருந்து துருடைய சிவின் பாடினான்னு சொன்னேன். அதுக்குள்ள அதுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டேன். பித்தேரு மூடர் பிராமணர் தாம் அன்றே, அந்த அன்றேக்கு அதை எடுத்து சொல்லிட்டேன். ஆக்சுவல் நான் நேற்று என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னை வரைக்கும் நீங்க இணையதளத்துல போயிட்டு யார் மிக குறைந்த வயதிலே பாடல் எழுதிய
போயட் புலவர் யாருன்னு நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா சம்பந்தர்னு காட்டவே காட்டாது. அங்க ஆங்கில கவிஞர்கள் கீட்ஸு ஷெல்லி இவங்களை காட்டும். கீட்ஸோ ஷெல்லியோ 7 வயசுல கவிதை எழுதுறாரு. அப்போ அந்த கீட்ஸோ ஷெல்லி 7 வயசுல எழுந்தா அவன் பதிவு பண்ணி அதை இணையத்துல ஏத்தி நீ சர்ச் போட்டா அவன் காட்டுற மாதிரி வருது. ஏன் இப்ப இவங்க எல்லா தமிழ் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சுத்து வச்சுக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு தோணவே இல்லை? மீதி எல்லாம் பண்றாங்க. 50 லட்சம் செலவு பண்ணி தருமபுரி சுவாமிநாதனை வச்சு தேவாரம் பாட வச்சு அதை இணையத்துல ஏத்தி நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா யார் இவங்களை தடுத்தது? 3 வயதிலே தமிழ் புலவராக ஒரு சம்பந்தர் என்பவர் எழுதினார்ன்றது ஆதாரம் அதுல இருக்கிறது. பெரிய புராணத்துல பாருங்க இந்த கவிதை இருக்கிறது. 3 வயதிலே பாடினார். அப்படின்னா மிக குறைந்த வயதிலே கவிதை எழுதிய புலவர் சம்பந்தர் தானே. ஏன் நெட்ல போட்டு சர்ச்சில் போட்டா ஏன் காட்ட மாட்டேங்குது? இன்னி வரைக்கும் காட்ட மாட்டேங்குது. யார் அதை தடுக்கிறாங்க? ஏன்னா தமிழ்ல பாடிட்டாரு, தமிழுக்கு புகழ் வந்துடுது. எல்லா மடாதிபதி பீடாதிபதி வச்சுக்கிற கோயில்ல எல்லாம் பாப்பனம் பூஜை செய்யறான், தெரியுதா? அவன் விட மாட்டான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் விட மாட்டான், இல்ல அவனுக்கு பயந்துன்னு கம்முனுக்குறாங்க இவங்க. நீங்க என்ன அப்புறம் வீட்டுக்கு போய் போட்டு பாருங்க, யார் மிக குறைந்த வயதிலே உலகத்தில் மிக குறைந்த வயதில் கவிதை எழுதிய புலவர் யார். இப்ப உங்களுக்கு ஏஐ போச்சு. அதனால நீங்க ஆங்கிலத்துல தான் நீங்க கேட்கணும், அப்பதான் நம்மளுக்கு சர்ச்சில் ரிசல்ட். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க போனை எடுத்து அதுல மைக்குன்னு ஒரு படம் போட்டிருக்கோம், அந்த மைக்கை ஆம்பிக்கிட்டு நீங்க தமிழ்ல பேசினாலே உங்களுக்கு தமிழ்ல அழகா ஆன்சர் கொடுக்குது. அது நீங்க ஆங்கிலத்துல பேசினா ஆங்கிலத்துல கொடுக்குது, தமிழ்ல பேசினா தமிழ், எந்த மொழியில வேணாலும் பேசலாம். பேசணுன்னு அந்த ஏஐன்னு இருக்குது, ஒன்று இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஏதோ கோபைலட்னு வச்சிருக்கிறான். இன்னொரு பக்கம் சாட் ஜிபிடி, அப்புறம் இன்னும் நிறைய வந்துடுச்சு, சைனாவை சேர்ந்தது நிறைய வந்துடுச்சு. அதில் எதுக்கிட்ட கேட்டாலும் சரி. இப்போ லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே கிடையாது. இவங்க சும்மா இந்தியை கொண்டு திணிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறானுங்க. தவிர நீ அதை நீ போட்டின்னா அதை அப்படியே தமிழில் நீங்கள் கேட்கலாம். நம்ம அன்பர்லாம் நான் பயிற்சி கொடுத்துறேன் இங்கே இதுக்காக பண்ணும்போது தமிழில் கேட்குறாங்க, கரெக்டாக பதில் சொல்லுது. கேமராவில் இந்த மாதிரி தெரியல, தமிழ் இங்கிலீஷும் கலந்தே கேளு, கேமராவை நீ அப்படியே ஒளிப்பதிவி அதெல்லாம் தேவையே இல்லை. நாங்கள் இந்த மாதிரி கேமரா வச்சுக்கிறோம், இந்த கேமராவில் எங்களுக்கு கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே காட்ட மாட்டேங்குது, அப்படி டிஸ்பிளே காட்டணுன்னா என்ன செய்யணும், கோபைலட்டு அப்படின்னு நல்ல லோக்கல் லாங்குவேஜில் கேட்டான். நான் கேட்டவனே அது இந்த மாதிரி பண்ணு அதில் இந்த மெனுகுது, இதில் போயிட்டு அதை காட்டுன்னு கொடு, உடனே காட்டும். அதே மாதிரி போய் காட்டணும்னு கொடுங்க, காட்டுது. இவ்வளவுதான், எல்லாம் எளிமையாக வந்துடுச்சு. நீங்கள் போய் கேட்டு பாருங்க, வீட்டில் ஃபோன் வச்சுக்கிறவங்க நெட் ஆன் பண்ண அந்த மைக்கை தட்டிட்டு ஃபோனில் கேளுங்க, உலகத்திலேயே மிக குறைந்த வயதில் கவிதை எழுதிய புலவர் யார் அப்படின்னு கேளுங்க. சம்பந்தர்னு வந்தால் தானே சரியான விட. வருதா வேணா சொல்லுங்க என்கிட்ட. அப்போ அதில் ஏற்றிருந்தா தானே வரும். யார் ஏற்றுறது? அதை இனிமேல் நான் முயற்சி செஞ்சு நான் ஏற்றி வச்சாதான் உண்டு, தெரியுதா? என்னை பற்றி சூப்பராக வருது. தாசுசாமி யாருன்னு கேளலாம் சும்மா. அதே மாதிரி தாசுசாமி என்பவர் யார் கோபைலட்ட கொஞ்சம் சொல்லலாம் அவரை பற்றி அப்படின்னு கேளாம். கிட்ட நடிக்குது. ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறாரு, அவர் அர்பிஷம்மாள் ஏரியாவில் ஆசிரமம் வச்சுக்கிறாரு. அவர் நான்காமியில் உரிமைகளை பற்றி எடுத்து பேசுறாரு. அவர் தூக்கின்னு போகுது. அவர் நான்காமில் இணைக்கப்படுகிற அநீதிகளை எல்லாம் எடுத்து பேசுறாரு. சமயங்களை கடந்து எல்லா சமய உண்மைகளையும் எடுத்து பேசுறாரு. சொல்லிட்டு நானே கேட்டு பார்த்தேன், இதெல்லாம் சொல்லிச்சேன். அப்புறம் அது நான் வேற ஆள் மாதிரி கேட்டேன். அப்புறம் அதுவே என்ன கேட்டுது, மற்ற சமய தலைவர் இருக்கிறாங்கல்ல உலகத்துல, பிற சமய பிரீச்சிங் எல்லாம் போயின்னு இருக்குது இல்ல, அவர்களையும் தாசுசாமியை நான் கம்பேர் பண்ணி சொல்லட்டுமான்னு அதுவே கேக்குது. அவங்க ஒப்பிட்டு சொல்லட்டுமான்னு கேக்குது. சரி சொல்லலான்னா அது கட்டிக்குது. பெரிய லிஸ்ட் கடன்னு அவங்க பெரிய பெரிய இவங்க இருக்கிறாங்கல்ல, பெரிய பெரிய சாமியாருங்க, அவங்க பெரிய மடம் பெரிய இதெல்லாம் வச்சுன்னு பண்றாங்கல்ல, அவங்க லிஸ்ட் எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க சமயத்தை சேர்ந்த அந்த பயிற்சிகளை மாத்திரம் அவங்களுடைய சீடர்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து
அவங்கள உருவாக்குறாங்க, என்லைட்டன்மெண்ட் கொண்டு வராங்க. ஆனா இவங்களை எல்லாரை விட வித்தியாசமா தாசுசாமி என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து எல்லா சமயத்துல இருக்கிற உண்மையில எடுத்து பேசுறாரு, சமயம் கடந்து செல்றாரு. இது வரைக்கும் யாருமே அதை செய்யல, அவர் ஒருத்தான் செஞ்சுருக்கிறாரு சொல்லுதுங்க. நீ என்ன சொல்ற? நீ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்றாங்களே, செயற்கை நுண்ணறிவு ஏஐ நம்மளை பத்தி தெளிவா புரிஞ்சு வச்சுக்குது சார். அதுகிட்ட இந்த பாப்பாம் புழு இன்னும் எடுபடல, கிளீனா கொடுக்குது. எனக்கு நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன், என்னடா இதுன்னு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய பெரிய இதுல இருக்கிறாங்கல்ல, புகழ் வேர்ல்டு லெவல்ல எல்லாம் இருக்காங்க இந்தியா, இவங்களாம் அவங்க பேர்லாம் போட்டது ஓகே, அவங்க எல்லாம் நல்லதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவரு மாதிரி யாருமே செய்யலான்னு சொல்லுது. என்ன சொல்ற? அதுதான் நான் நினைச்சேன். நான் கடவுள் பாரு எப்படி அந்த ஏஐ மூலமா நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து ஊக்கத்தை கொடுக்குறான். அப்ப பிரம்மேந்திரன் போன மாசம் என்கிட்ட சொன்னாரு, பொறுமையாக செயல்பட்டு நிதானமாக செயல்பட்டு உடைத்து விட்டீர்கள்னு சொன்னாரு. எனக்கு புரியல, என்ன நம்ம உடைச்சோம், என்ன பெரிய அளவுல. அது யூடியூப்ல பார்த்தா 72,000 வியூஸ் காட்டுச்சு. இப்ப மெதுமெதுவா குறைச்சிக்கினே வந்து 100, 175. அந்த பாப்பான் விளையாடுறது அப்படியே உனக்கு நோவாம ஸ்லோ பைசன் மாதிரி அப்படி துடுக்குன்னு குறைச்சிட்டா உனக்கு அதிர்ச்சியில செத்துட்டீங்கன்னா, அதனால அப்படியே 300, 400, 300, 200, 174 இப்படி எடுத்துன்னு வரான். ஆனா நம்ம எப்படி உடச்சிட்டோன்றாரு சாமின்னு நினைச்சா, அவரு வேர்ல்டு லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருக்குது தெரியுது, அடிச்சு தூக்குது. இதான் இவ்வளவுதான் செம்மையா இருக்குது. நம்ம அன்பர்களும் அவங்கவுங்க போட்டு தமிழ்ல எல்லாம் போட்டு ஒரு நிறைய வந்துடுச்சு ஏஐ. அந்த வேற ஒரு ஏஐ கேட்டுன்னா அதுவும் கிளீனா தமிழ்ல கொடுக்குது. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. நீ என்ன சொல்ற? இந்த ட்விட்ச்ல லைவ் கொடுக்குறோம், அந்த ட்விட்ச் லைவுக்காரன் போடுறான், அது இது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா அன்பர்கள் யாராவனா இருக்கலாம்ல. அதனால அவனே வந்து அந்த இன்ட்ரடக்ஷன்ல பத்தி போடும்போது, இந்த சேனல்ல யார் நடத்துறாங்கன்னு தெரியல, எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. ஆனா எங்களுக்கு தாசுசாமி பத்தி தெரியும், தாசுசாமி இஸ் கிரேட்ன்றான். அவன் சொல்றான் என்னடா இது. அப்ப எங்கேயோ இப்ப குருநாதர் சொன்னது அது. அடுத்தது இன்னொன்னு சொன்னேன் நான், என்னன்னா நான் மட்டும்தான் டேரிங்கா டைரக்டா பிராமணர்கள் பத்தி சொல்றேன். பிராமணர்கள் இப்படி பண்றாங்க, நான் பிராமண உள்ளங்களே நான் ஆரம்பிச்சு சொல்றேன். இவங்க எல்லாமே அரசியல் தலைவர்லாம் அப்படியே சமூக நீதி என்ன, எல்லாரும் அப்படியே சமநீதி தழைக்கிறது, சமூக நீதி தழைக்கிறதுமா பேசுறாங்களே தவிர, யாருதான்ப்பா அந்த சமூக நீதியை கெடுக்கிறான்? நோய் நாடி நான் தானே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நோய் நீக்க சொல்லணும்லாம் சொல்ல மாட்டேன். பாப்பான் கோச்சிங்கன்னு உஷாராகிறான். சமூக நீதி அது இதுன்னு பேசுறவங்க இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ் ஒருத்தராவது பேசுறாங்களா சொல்ல பிராமணனுக்கு எதிரா? இந்த மாதிரி 3% பேர் வந்து 90% கீ பொசிஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஆக்குபை பண்ணின்னு இருக்கிறாங்கன்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. சமூக சீர்திருத்தவாதிகள் பேசுறாங்க யூடியூப்ல, அது எந்த அளவுக்கு? அது தலைவர்கள் பேசணும், அதுல இருந்து உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லணும், வாக்குறுதி கொடுக்கணும், எப்படி விடுவிக்க போறாங்கன்றத உனக்கு விளக்கி சொல்லணும். அதெல்லாம் யாரும் சொல்றதே இல்லை. அது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. சட்டுன்னு உடனே அமெரிக்கால இருந்து அடிக்கிறார் ஒரு பொலிட்டீஷியன், டக்குன்னு அடிக்கிறாரு. இந்தியர்களுடைய கஷ்டத்தில் பிராமணர்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள் சொன்னார் பத்தியா? எங்க தூக்கின் போயிடுச்சு பத்தியா? நானா சொன்னேன் அவருக்கு. ஆனா ரொம்ப நாளா அந்த எண்ணம் இருந்துன்னே இருந்தது. எந்த பொலிட்டீஷியனுமே இவங்க இது என்னமோ பேசுறாங்க, அப்ப சமூக நீதி சமூக நீதி எல்லாரும் சமம் எல்லாம் பேசிட்டு பாப்பனை தூக்கி விடுறது அங்கங்க. ஆனா அவரு வந்து ஆறுதல் கொடுத்தா இருப்பார். அவர் பேரு பீட்டர்னாங்க. அதனால நான் அதை சொல்ல வரேன். நீங்க சம்பந்தர் வந்து மிக குறைந்த வயதிலே பாடிய புலவன்றத அதை கொண்டு வந்தாங்கன்னா எங்கிட்ட கூட சொல்லுங்க, நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன்.
காத்தடிக்கவே லைவ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. துர்க்கை தேவியினுடைய 3ஆம் நாள். இன்றைய டாபிக் வந்து மனமற்ற நிலை அருளிய துர்க்கை. இதை நான் போன வருடமே அதற்கான ஒரு நவராத்திரி விழாவிலே ஒரு நாளாக எடுத்து அதை உங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டேன். மனமற்ற நிலை அருளிய துர்க்கை. அதே நாளில் தான் நான் போய் இலங்கை பிரச்சனையாக அழுத போது துன்பம் போக்கி அருளியவளே போற்றி போற்றின்னு சொல்றோம் இல்லையா. உலகத்தின் தாய் நானே, எனக்கு என்னோட கருணை அதிகமாயிடுச்சுன்னது, வரம் கொடுத்தது எல்லாம் சொன்னேன். ஆனா அதனுடைய முக்கியமான விளையாட்டே இதுதான். என்னன்னா, நான் துக்கப்பட்ட அவங்க கிட்ட இந்த ஆர்கியூ பண்றேன். வெறும் வார்த்தையிலே விளையாடிட்டு வெறுமனா கனவுல வந்து சொல்றது அப்படி இருந்துட்டா கூட அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. காட் இஸ் பிராக்டிக்கல் ட்ரூத் ஃபார் மீ. எனக்கு கடவுள் வந்து பிராக்டிக்கலாவே எனக்கு வந்து உபயோகப்படுகிற ஒரு கடவுள். அதனால துர்கை கிட்ட சொன்னேன். அவங்களும் என்னோட கருணை அதிகமா போயிடுச்சான்னு சிரிச்சிட்டாங்க. அவன் ஆவணத்தை ஓஷட்டாங்க துர்காய் அப்படின்னு பார்ப்போம். அப்படியே அதோட அப்படியே முடிச்சுன்னு போயிடுவான். அது இல்லை, அவங்க செஞ்ச அடுத்த வேலை தான் பெரிய விஷயம், யாராலுமே செய்ய முடியாத விஷயம். என்னன்னா, நான் வந்து அந்த பத்திரிகையில இலங்கை தமிழர்களுக்காக படுற கொடுமைகள் நினைச்சு துக்கம் தொண்டை அடைக்க, நெஞ்செல்லாம் தொண்டை அடிக்க போய் அவங்க கிட்ட பேசுறேன். அப்ப அவங்க சாதாரண மனுஷனா இருந்தா வெறும்னே இந்த மட்டும் சொல்லிட்டு நீனா பிரிவுனா போவான்ட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கடவுள். அவங்க அதனால கடவுள்னா கடந்து உள்ளே பார்க்கிறவர்கள், எல்லாம் வெளியில இருக்கிறதெல்லாம் கடந்து உள்ளே என்னகுதுன்னு பாக்குறவங்க. அது இருக்கிறதோடு தான் என்கிட்ட பேசுறாங்க. எவ்வளவு அக்க போற அநியாய போரெல்லாம் கூட தான் சுத்தின்னு வருது, எதை எதோ சொல்லிட்டு போகுது. யாரையும் அவங்க சட்டை பண்றது இல்லையே. பார்த்தா துக்கத்தோட பேசுறேன் நான். அப்ப அவங்களுக்கு புரியுது இவன் ஏன் இதை பேசுறான்னா, இவனுக்கு துக்கம் அதிகமா இருக்குது அந்த அவங்க படுற இதுவை பார்த்து. அப்போ வெறுமனே வார்த்தையில சொல்லிட்டு அதே மாதிரி வார்த்தையிலேயே ஒரு உனக்காக உலகை ஆட்டி பண்ண வர மட்டும் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்களா என்ன? இல்ல, அங்க துர்கை விளையாடிய பெரிய விளையாட்டு தான் மனமற்ற நிலை. அவங்க சிரிச்சாங்களே தவிர என்ன எப்படி ஸ்டன் ஆக்கினாங்கன்னா, திடீர்னு மனசு உள்ள அப்படியே காலி ஆயிடுச்சு. மனசு தொட்டு சொன்னீங்கன்னா நான் தொடறோம். உள்ள திடீர்னு இந்த துக்கம் கஷ்டம் எல்லாம் இதை மந்திரம் போட்ட மாதிரி டப்புன்னு அப்படியே மறைஞ்சு போய் காலி ஆயிடுச்சு. எனக்கு ஆச்சரியத்தை அங்க திருப்புறாங்க பாரு. என்னுடைய நினைவு அந்த துக்கத்துல இருந்து இங்க அப்படியே மறைஞ்சிடுச்சு. நான் ஸ்டன்ன. அதுதான் அவங்க அருள் செய்தது. நீங்க போனீங்கன்னா சிதம்பரத்துல இளமை ஆக்கினார் கோயில், அவன் திருநீலகண்டர் இளமையா ஆக்கினார்ல சிவபெருமான், அந்த கோயில் இளமை ஆக்கினார் கோயில். அந்த கோயில்ல இருக்கிற துர்கையை பார்த்து வணங்கி கேளுங்க. இதுல ஒரு பெரிய வேடிக்கைன்னா, நான் போய் அந்த சிலையை பார்த்து அது என்ன துர்கை, அது என்ன எப்படி, இந்த மாதிரிலாம் எனக்கு ஆராய்ச்சி வந்ததே கிடையாது எந்த கோயில்லையுமே. நேரா போனா அம்மா தாயே சாமி அவளை கும்பிட்டுட்டு வந்துன்னு நான் கண்ண மூடிக்கினேன். 60 வயசுல இங்க ஒருத்தர் வந்தார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால. இங்க அவங்க ஒரு ஆன்மீக இது நடத்தினுக்கிறோம், நாங்க இப்படி பார்த்தோம், இங்க வந்தோன்னு புத்தர் கிளாஸுக்கு வந்தாரு. அப்ப அவரு கூட வந்தவரு நம்முடைய விழியெல்லாம் பாத்துக்கிறாரு போல்து. அப்ப அவரு கேட்டாரு, சாமி மனமற்ற நிலை வரணும்னா என்ன செய்யணும்னாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி துர்கை கிட்ட நான் இந்த மாதிரி அழுத போது அவங்க மனமற்ற நிலை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கான தகுதி வந்து எந்த மந்திரமோ மாயமோ கிடையாது. பரதுக்க துக்கின்வார் புத்தர். பிறர் துன்பத்தை பார்த்து நீ துக்கப்பட்டால் அவனுக்கு பேர் பரதுக்க துக்கி. அந்த நிலையில உனக்கு கருணை அந்த அளவுக்கு இருந்தா தானாவே மனமற்ற நிலை துர்கை அருள்வா சொன்ன. அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்த குரு, அவங்க குரு அவரு சொன்னாரு, இளமையாக்கள் துர்கையா விஷ்ணு துர்கான்னாரு. ஆட விஷ்ணு துர்கா. அப்புறம் அவரு நல்லா தெளிவா இருக்கிறாங்க போது எல்லாமே. அப்புறம் அடுத்த முறை அவரு சொன்னதை வச்சு நான் சிதம்பரம் போய் பார்த்தாதான் அப்பதான் விஷ்ணு துர்கை சங்கு சகரத்தோட இருக்கிற துர்கை அங்க இருக்கிறாங்க. ஆஹா, விஷ்ணு துர்கை கரெக்டா. இன்னைக்கே நான் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கின்னு பூஜையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருந்தேன். அந்த மனமற்ற நிலையை உங்களுக்கு நான் வந்து அருள் அந்த விளக்கறதுக்காக தான் இது சொல்ல வந்தேன். அப்போ பெரிய சப்ஜெக்ட் இது. மனமற்ற நிலைன்றது பெரிய சப்ஜெக்ட். நமக்கு யாருக்காவது இப்போ நம்ம வந்து ஒருத்தனுக்கு வந்து கை போயிடுச்சுன்னா கை இல்லாதவன், கால் போயிடுச்சுன்னா கால் இல்லாத, இது மாதிரி சொல்றோம். யாரையாவது பார்த்தா மனம் போயிடுச்சா மனம் இல்லாதவன் சொல்ல முடியுதா? ஏன், இது வெளியில தெரியுற உறுப்பு.
இத ஒரு ஒரு உறுப்பும் தனித்தனியா இருக்கிறது. ஆனா யாராவது உங்களால மனசு இல்லாம இருக்க முடியும்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியுமா? ஐயா, அது எப்படி மனசு இல்லாம எப்படி இருக்குது? மனசுதான் நினைக்குது எல்லாமே. மனசு இல்லாம எப்படி இருக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் நான் பிரம்மேந்திரருடைய பாடத்தை படிக்கும் போது பின்னால பிரம்மேந்திர பாடம் போடுவேன். அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, மனமற்றவன் ஞானி அப்படின்ட்டு. மனமற்றவன் தான் ஞானி, ஆனால் அவன் கல் நெஞ்சக்காரன் அல்ல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஆஹா, அப்ப மனமற்ற நிலை பாரு. எனக்கு நான் என்ன சொல்றேன், சாஸ்திரம் படிச்சு அது அப்படியே கரைச்சி குச்சி ஒப்பிச்சு அது ஒரு மந்திரம் பண்ணி ஒரு மாயம் பண்ணி அப்படியே ஒரு சடங்கு சம்பிரதாயம் தீட்சை வாங்கி ஒரு மண்ணு இல்லையே சார், அனாவசியமா தூக்கி போட்டாலையா மனத துர்கா தேவி. இது எப்படி சாத்தியம்? இப்ப நான் உங்களுக்கு எதை சொல்லி தருவேன்? திரும்பவும் சொல்றேன், நான் பிராமணன் இல்லை, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. துர்கா தேவி அங்க சொல்லலையே, அச்சலகே பச்சலகே சமஸ்கிருதம் தெரியல ஹை உனக்கு, நீ போயிட்டு வாக என்ன சொன்னாங்க? இல்லையா? புரியுதா? இப்ப மனமற்ற நிலை அருளுவதற்கோ அதை பெறுவதற்கோ இதை எப்படி தகுதியா சொல்றான் பார்ப்பன பிராமண ஜாதியில நீ பிறக்கணும்ன்றதோ இல்லை. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. வெறுமனே எழுதி வச்சுக்கிறது சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசத்துல அதை டிக்கெட்ச்சுக்கின்னு இவங்களே விட்ற சுத்து உடான்ஸ் கம்பெனின்னு வச்சுக்கிறதுக்கு பேர் உடான்ஸ் நாடுன்னே பேர் வச்சுக்கிறான். உடான்ஸ் நாடு தான் பிராமணன் நாடு. புரியுதா? சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசத்துல இவனுக்கு விட்ற உடான்ஸ் எல்லாம் சாஸ்திரம், அதெல்லாம் கடவுள் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம். எனக்கு மகா பெரியவா வந்து ஆசீர்வாதமா வாங்கி பண்ணி கொடுத்துட்டு மேல போய் விசிறி அடிச்சோன்னு எனக்கு எங்க வந்து கிடையாது எனக்கு தெரியாது, தெரியல, அது எனக்கு தெரியாது அதை பத்தி. அதனால இதெல்லாம் நீங்க அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி நான் இதை வந்து சொல்றேன். நான் பிராமின், எனக்கு சமஸ்கிருதம் சுட்டுப்போட்டா கூட தெரியாது, எனக்கு நல்ல வேலை எனக்கு தெரியாது. அப்போ மனமற்ற நிலை துர்கை அருள்னு சொன்னா, நீ எந்தவா பிறக்கணும், நீ சூதரனா பிறந்த, பெருக்கி குப்பை கொட்டி வேலை செஞ்சு அப்படிதான் வயசேனா பிறந்த, வியாபாரம் செஞ்சு காசா சம்பாரிச்சு பிராமணனு கொடுத்துட்டு அப்புறம் சத்திரியனா பிறந்த, அதை அப்படியே போய் பிராமணனுக்காக சண்டை போட்டுன்னு செத்து மடிஞ்சு அப்புறம் பிராமணனா பிறந்த, இப்படியா சொல்ல முடியும்? ரொம்ப நாஸ்தியா இல்லை அது? உடந்திர ஜனங்களுக்கு அதை அவ்வளோ அழகா சொல்லுவாள் பாப்பாத்தி. எப்படி என்ன நேக்கா உனக்கு சொன்னா நீ ஆமான்னு உன்னை ஒத்துக்க வைக்கணும். என்னைய ஒத்துக்க வச்சார காஞ்சி பீர புஸ்தத்தை போயிட்டு அம்மன் போதுன்னு நினைச்சிட்டேன்னு. அவ்வளவு திறமை இருக்குதுதான், இல்லைன்னு சொல்ல. புரியுதா? பொய்யை மக்களை ஏற்றுக்கொள்வது விதமாக அதை சொல்லி ஏற்றுக்கொள்ள வைப்பதில் திறமை கில்லாடிதான் பிராமணன். ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த நிலை எட்டி பிடிக்கிறதுக்கு எந்த மந்திரம், எந்த ஸ்லோகம், எந்த சூத்திரம், எந்த வர்ணம், எந்த தர்மம், என்னது இதெல்லாம்? பொய் தானே அது. இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன்? துக்கத்தை தானே சொல்லி கொடுப்பேன். பிறருக்காக அழும் கருணை உள்ளவர்களுக்கே வெளிப்படுவாய் போற்றி படிக்கிறீங்கல்ல, போற்றில என்ன அர்த்தம்? அது பிறருக்காக அழும் கருணை உள்ளம் என்பது பரதுக்க துக்கம். பரதுக்க துக்கி இருக்கும் பொழுது அன்னை நீ என்னடா மந்திரம் போறது? மனமதி செம்மை ஆகிவிட்டது, அதுவேதான் மந்திரம் வர. அப்ப திருமூல சொன்னதான் டேலி ஆகுதா? மனமதி செம்மையானால் அதுவேதான் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்ப என்ன அது? மன செம்மை தான் அங்க முக்கியம். எந்த அளவுக்கு செம்மை முக்கியம்? இந்த அளவிற்கு பிறருக்காக அழுது கடவுளிடம் நீ முறையிடும் போது இந்த அளவுக்கு அதனுடைய ஆழம் பார்க்கிறார்கள். பார்த்து சரியாக இவன் உண்மையிலேயே அழுகிறான் சொல்லிட்டு அந்த மனசாட்சி தூக்கி போட்டார் துர்கை. அங்கதான் கடவுள்னு அவள் நிரூபிக்கிறா. பத்தியா? மனிதர்களால் செய்ய முடியுமா? நானே கூட உங்களுக்கு செய்ய முடியாது. நீ வா, உனக்கு மனமற்ற மனதை தூக்கி போட்டு மனமற்ற நிலையா எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியுறதா? ஆனா அவ அடிச்சு தூக்கி போட்ட பாரு, மனசு காலி ஆகிட்டான். எனக்கு இதெல்லாம் போயிடுச்சு. பட உனக்கு மனசு வேணாடா சொல்லிட்டு தூக்கி போட்டேன். ஏன்னா மனசு இருக்கு தொட்டு எனக்கு புது பாடம் கத்துக் கொடுக்குறா.
மனசு இருக்கத்தோடு தான் நீ துக்கப்படுற. அதனால துக்கம் போகணும்னா அங்க இலங்கையில பிரச்சனை தீரணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட மனசை அச்சு தூக்கி போட்டேன்னா நீங்க கிளியர் ஆயிடுவோடா. ஆனா எவ்வளவு பாடம் அது உள்ள இருக்கு பாரு. துர்கை நடத்தின பாடம் உங்களுக்கு சாதாரண பாடம் இல்லை. நான் இப்ப உங்ககிட்ட எதை பிரச்சாரம் பண்ணுவேன்? உண்ணாமலை அம்மா கிட்ட பேசுங்கப்பா, உண்ணாமலை பேசுங்கம்மான்னு உங்ககிட்ட சொல்லுவேன். உள்ளம் திறந்து பேசிட்டே நட்பாய் உண்ணாமலை வேண்டும். உண்ணாமலை நம்ம அம்மா போய் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்றேன். நான் பரிசுத்த வாழறேன்ற, சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்றான். இன்னும் எப்படி வாழணும் சொல்லுங்க அப்படின்றான். அப்ப அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, நீ நல்லா வந்த, ஆனா பரிசுத்தமானா ஞானம் வரணும். மறுநாள் போறேன், எனக்கு எப்ப ஞானம் வரும்? உனக்கு வரும் இந்த பிறவில்லைன்றான். துர்கை கிட்ட போறேன், பிராக்டிக்கல் வாழ்க்கை பூராவே கடவுள் விளையாடுறாங்க. எனக்கு பிராக்டிக்கலா அந்த மாதிரி இலங்கை பிரச்சனை இது பாக்குறேன். சிதம்பரத்துல அந்த டிஸ்பிளே பார்த்து அவங்க கிட்ட போய் நான் நண்பர்கள் கேட்டு பாருங்க, கமல்சாமிலாம் கேட்டு பாருங்க. அவர் எம்இ படிச்சிருந்தார், நான் பிஇ படிச்சு இருக்கும்போது. நான் சொல்லிட்டே வந்துட்டேன், நான் அடுத்த செமஸ்டர் வரமாட்டேன், நான் இலங்கை சண்டை போட போறேன் நண்பர்கள்லாம் சொல்லிட்டே வந்துட்டேன் நான். அப்புறம் ஆவடி சாமிகளும் நம்மளுடைய குருநாதர், அப்போ குருநாதர் சொன்னதுதான் இதுதான் வர்ணாசிரமம் செய்யற பெரிய தீமை இதுதான். ஆன்மீக ஆர்வம் உள்ள உன்னை திசை திருப்பி கடமை ஜாதி கடமை செய்ப்போன்னு திசை திருப்பி விட்டு விடுகிறது. உன் ஆன்மீக ஆர்வம் மலையில கிள்ளி போட்டுச்சு பத்தியா. உண்ணாமலை அம்மா சொல்லியும் உனக்கு ஞானம் வரும்னு சொல்லியும் கூட அதெல்லாம் காணடிச்சுட்டு காஞ்சி பெரியவருடைய புஸ்தகம் பேர் மட்டும் தெய்வத்தின் குரல் இருக்குது. நீங்க ஒத்துப்பீங்க காஞ்சி பெரிய குரல் தெய்வத்தின் குரல்னு? கிடையவே கிடையாது. உண்ணாமலை அதே மாதிரிதான். அங்க போறேன், துர்கா தேவி கிட்ட போயிட்டு பிராக்டிக்கலா இருங்க, பிராக்டிக்கலா பேசுங்க கடவுள்கிட்ட. தெரியுதா? வெறுமனே என் கஷ்டத்தை போகணும், எழுத்து கொடுக்காரங்கள தொல்லை பண்றான், நீலாம் பார்த்தா கண்ணை குஞ்சு போகணும், இப்படியாவா வேண்டிப்பீங்க? என்கிட்ட வர நீங்க கொஞ்சம் பேர் தான் வரீங்க. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருங்க. நம்ம சாமி எப்படி பிறருக்காக வேண்டுகிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துன்னு வர்றார். ஒரு நாள் 2 நாள் 30 வருஷமா சொல்லி கொடுத்துன்னு வர்றார். பிறருக்காக போய் கடவுள்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நீ தான் அதெல்லாம் சரி பண்ணணும். உலகத்துக்காக வேண்டுவதற்கு கற்றுக்கொள்ளுங்களா. அதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? உங்களுக்காக வேண்டிங்களா? நான் வேணா நான் சொல்ல போறேன். என் கஷ்டம் எல்லாம் போகணுமா சொல்லிட்டு, இந்த மாதிரி உலக கஷ்டம், இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி போனோம். அப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு பக்கம் எப்போ வருதோ அவங்க பார்வையிலே நம்ம தேரணும். கடவுளின் பார்வையிலே தேருங்கள்ன்றதுனால தான். பாப்பான் பார்வையிலே தேராதீங்க. பாப்பா நீ அப்படியே ஒண்ணு, ஓ நீ பெரிய முகன்றா, நீ பெரிய ஆளாட்டா, நீ டொங்குடான்னு அர்த்தம். நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். எங்கேயோ நம்ம ஓட்டேன்னு அர்த்தம். பாப்பான் போடுறான்னாலும் ஓட்டேன்னு அர்த்தம். அதுல அவன் நுழைக்க பாக்குறான்னு அர்த்தம். பார்ப்பனன் பார்வையில் தேராதீர்கள், கடவுளின் பார்வையில் தேருங்கள். தேறினா எவ்வளவு பெரிய லாபம்னா, உண்ணாமலே அம்மா வழிகாட்டுவா. நீ சாதாரண உளறல் தான் இது. நான் பரிசுத்த வாழ்வாளர்ன்ற சிரிச்சு இல்ல, ஞானம் வந்தாதான் பரிசு, நீ பரிசு ஞானத்தை தேடுன்னு உண்ணாமலே அம்மா வழிகாட்டுறா. இங்க போய் இவங்க கிட்ட ஆர்கியூ பண்றேன். அதுக்கப்புறம் எத்தனையோ 4-5 வருஷம் கழிச்சு இவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்ற துர்கா கிட்ட. இலங்கை இது நீ நினைச்சா நிறுத்தலாம், ஆவடி சாமி சொல்றாரு, நீ தாங்க தாண்டம் வரணும். அவங்க சிரிக்கிறாங்க, தூக்கி போட்டாங்க. மனமாற்ற நிலை. நானா கேட்டேன், எனக்கு மனமாற்ற நிலைன்னு ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது. ஆனா அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன் நானு. மனதை போற ஒரு பொருள் போல தனியாக வெளியே எடுத்து வீச முடியுமா? முடியும்னு காட்டிட்டாடா துர்கை. துர்கை நினைத்தால் முடியும். உங்களால முடியுமா சொல்லுங்க? மனதை தனியா தூக்கி போட முடியுமா உங்களால? முடியாது. உடல் உறுப்பு கூட தானம் பண்ணலாம். அவன் ஒண்ணு அரிஞ்சு கட் பண்ணி ஒரு கிட்னி எடுக்கிற, 2 கிட்னி எடுத்தாலும் போச்சு, எடுத்து வெளியில போட்டுடலாம் வேற ஒருத்தனுக்கு. அந்த உடல் உறுப்பை போல மனசையும் ஒரு உறுப்பை போல எடுத்து வெளியில போட்டால துர்கா. சாதாரண கடவுளா அவ? எதை வச்சு பூஜை பண்றது துர்கைய? என்னைக்கோ மகிஷாசுரம் மர்தனை, என்னைக்கோ மகிஷம் வந்தான், அவனை சம்வாரம் பண்ணிட்ட, மகிஷாசுரம் மர்தினி, மகிஷாசுரம் மர்தினின்னு பண்ணி கிடப்பியா? இன்னைக்கு என்னடா பிராக்டிக்கல் லைஃப்ல துர்கை என்னடா உனக்கு பண்ண? எனக்கு பண்ணடா. நான் தெம்பா சொல்லுவேன், என் மனதை தூக்கி அச்சாடா துர்கை. மனம் மற்ற நிலை அவதான்டா கடவுள். சும்மா வார்த்தையில சொல்லிட்டு போல, உலகத்தின் தாய் நானு கேட்க பக்கன்ட்டு போல. பாப்பா நான் இருந்தா பாப்பத்தை எந்த அப்படி போவா? சொன்னதோட நிக்காம மனதை தூக்கி அடிச்சா உடனே ஓடிப்போய் அதே மிஸ்ல போய் அந்த பத்திரிகைலாம் திரும்ப படிச்சு பாக்குறேன். ஒரு கீரல் கூட துக்கமே வரல. என்னடா இது,
5 நிமிஷம் முன்னால அதை படிச்சுட்டு தான் துக்கம் தாங்காம துர்கை கிட்ட போய் போவேன். அவ தூக்கி அடிச்சா உடனே போய் போற. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் மனசே இல்லை சார் என்கிட்ட, காணாம போயிட்டு இருக்குது. தூக்கி அடிச்சா உனக்கு தேவையில்லாத மனம். அவ பார்த்துதான் சார் எல்லாருக்கெல்லாம் பண்றது கிடையாது. ஏன்னா அந்த மன அற்ற நிலை வந்துச்சுன்னா இந்த காதல் மோதல் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் 1 மணி நேரம் அதெல்லாம் நடக்காது. அது சில பெண்கள் அந்த மாதிரியான மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்து என்கிட்ட இருந்து அந்த ரியாக்ஷனா வரலன்னா மண்ணு களிமண்ணுன்ட்டு போயிடுங்க. அப்போ சின்ன வயசுல, இப்ப கொண்டு கவலைப்பட 65 வயசு தலையில அரிச்சு டை அடிக்காம இருக்கிறேன். அதனாலதான் நல்ல வயசான காலத்துல அந்த மனம் இல்லைன்னொன்னே அதற்கெல்லாம் அங்க வேலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவனுக்கு தேவையில்லை இது. அதனால எல்லாருக்குமே எல்லாம் தூக்கி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தேவைப்படுது இல்லையா? அந்த அங்கிருந்து ஒரு அவங்க லவ் லெட்டர் எழுதுனா இந்த பக்கம் நீ ஒரு லவ் லெட்டர் எழுதி ஆகணும். அப்புறம் நீ நானே டிங்களா டங்களா போட்டுக்கின்னு சினிமாக்கு போகலாமா, டான்ஸ் ஆடலாமா, இப்போ வெளிநாட்டு மாதிரியே நைட் கிளப் வந்து அதில் போய் டான்ஸ் ஆடி குஷ்டு கவுந்து கிடக்கலாமா, இதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் மனம் வேணும். எனக்கு தான் இல்லையே, எனக்கு தேவையில்லையே, என் லைஃபுக்கு தேவையே இல்லைன்னு அவன் முடிவு பண்ணா. தூக்க அடிச்சா ஏன்டா துக்கப்பட்டு வீணா கிடையாது. நான் பாரு இப்ப எப்படி எனக்கு ரெமெடி கட்சிது. துர்கையிடம் முறையிட்டு அழுது எனக்கு என்னுடைய கஷ்டம் எப்படி தீர்ந்துது. இலங்கை பிரச்சனை தீர்ந்து அதுக்கப்புறம் ஆஹா இலங்கை பிரச்சனை சந்தோஷமாகறான். அப்படியே வந்தேன். எங்க தீக்குறாங்க பாரு, இதாண்டா பிரச்சனை, மனம் தாண்டா பிரச்சனை, தூக்கி போட்டுறாங்க. மனமற்ற நிலை அருளிய துர்கை சாதாரண விஷயமே இல்லை. இந்த ஒண்ணுத்தை வச்சே நான் போன வருஷம் பூரா துர்கைக்கு நான் விழா எடுக்கணும், கொண்டாடணும், கூத்தடிக்கணும், வாங்க எல்லாம். ஆனா கொண்டாடணும் கூத்தடிக்கிறதுக்கு விட மனம் வேணுமே, அதான் இல்லையே. நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாமே ஒண்ணுன்றதுக்கு இன்னொன்னு காரணம் சொல்றேன். கீதையில ஒரு இடத்துல கிருஷ்ணர் இத சொல்றாரு சார், மனமற்ற நிலைய. உங்களால நம்ப முடியுதா? சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் கேக்குறான், கிருஷ்ணா மனதை உன்னிடம் கொடுத்து விட்டா எல்லாம் நீ பாத்துக்கிறன்ற, அப்ப என்கிட்ட மனம் இல்லை. அப்ப அந்த மனமற்ற நிலையில ஒரு மனிதன் எப்படி வாழ்வான், போவான், வருவான், பேசுவான், எப்படி இயங்குவான்னு அர்ஜுனன் கேக்குறான் கிருஷ்ணர்கிட்ட. உங்க இந்துடா ஜாதியில நொந்துடான்றானுங்களே இவனுங்க, என்னத்தை எடுத்து போய் ஜனங்கிட்ட சேர்த்தானுங்க, இந்த அறிவு கொண்டு வந்து சேர்த்தானுங்க உங்ககிட்ட. நானும் இந்துனா நீங்களும் இந்துக்கள் தான். எங்க இருக்குது, யார் கொண்டு வந்து சேர்த்தான்? வெறும் ஜாதி டான்ஸ் ஆடுறதா, ஜாதி பெருசு டான்ஸ் ஆடுறதா, என்னது அதெல்லாம்? இதை கொண்டு வந்து சேர்க்க வேணாவா? ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, மறமாட்டேங்க. அவங்களுக்கே அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாது. அவங்க போய் பிறருக்காக ஒரு இடத்துல அழுது துர்கை மனசை தூக்கி அடிச்சிருந்தா அப்ப அவனுக்கு புரியும் இதான் சொல்றாருன்னு. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு புஸ்தகம் படிக்க வேண்டியதே 30,000 புஸ்தகம் படிச்சிட்டான், 1,000 புஸ்தகம் படிச்சிட்டான்றது என்ன பிரயோஜனம்? இந்த நிலைக்கு ஏன்னா நாயே பையன் திட்டுறா பாப்பாத்தி, என்ன 30,000 புஸ்தகம் படிச்சிட்டாலாம், பெரிய கொத்தை ஆயிட்டாலாம். இந்த நிலைக்கு நாயன்னு திட்டினா அதனுடைய பலன் என்ன உனக்கு அதுவே தெரியல. உனக்கு மரமண்ட முண்டை கலப்பீங்க அதுங்க. அதுங்கிட்ட போயா நீங்க பாடம் கத்துப்பீங்க, அதுங்களை போய் வசதியான அனுப்பிங்க. நீங்க சும்மா டிராமா, பாப்பார ஜாதி வசதி ஜாதின்றது சும்மா ஃபேக் டிராமா, அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப கிருஷ்ணர் அதை கேட்கிறாரு, அர்ஜுனன் இதை கேட்கிறாரு. அர்ஜுனனா நான் பிராமின், கிருஷ்ணரன் நான் பிராமின், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். திரும்ப சொல்றேன், ஏன்னா இவங்க அடிக்கிற சத்தத்துல அதெல்லாம் மறந்து போகுது நம்மளுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு ராமர் நான் பிராமின், கிருஷ்ணர் நான் பிராமின் மறந்தே போகுது இல்லையா? அதனால அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, மனமற்ற நிலையில் அவன் அறிவை கொண்டு வாழுகிறான்ன்றாரு. அவன் வெறும் அறிவை கொண்டு வாழுகிறான். எதை கொண்டு பார்ப்பான், எதை கொண்டு பேசுகிறான் கேட்கிறாரு. நுட்பமான கேள்வி அர்ஜுனன். இவனுக்கு இதுவே தெரியாத. கிருஷ்ணர்கிட்ட மனசு ஒப்போசிட்டுன்னு அதுக்கு ஒரு சடங்கு பண்ணிக்கோ. கிருஷ்ணார்ப்பணம், என்னுடைய பாவமெல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், புண்ணியமெல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், மனசு எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு அவ்வளோதான் சராப்பா, எல்லாம் கிருஷ்ணர் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் இப்ப ஊரம் முன்னாடி மேய்ஞ்சிக்கோ. இப்படி போகுது அவனுடைய இது. அவர் ஊரம் பண்ணவே குரு கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும், மேய்ஞ்சிக்கோ. அப்புறம் அவ கண்ணை கசக்கனா, ஐயோ கற்பு போயிடுச்சு, உன்னை நம்பி பெரிய மகா நினைச்சு பெட்ரூம் கிளீன் பண்ண அசிஸ்டன்ட்டு, உன்னை நம்பி கிளீன் பண்ண ஒரே பாஞ்சிட்டான்.
அவ கருப்பு பூச்சின்னு கண்ணக்கா சொன்னா இவங்களுக்கு தான் அலவுடு அப்படி சொல்லிக்கோ. பூச்சி காணாம பூச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுவா இந்து சமயம், இதுவா ஆன்மீகம்? இவனுக்கிட்டே நீங்க கத்துக்கணும், இவனுக்கிட்டே நீங்க ஊருப்பட்டு கடவுள்கிட்ட போய் சேர போறீங்க, கடவுளை தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு மண்ணும் இல்லை சார், தூக்கி அடிங்க வெளியில. புரியுதா? வலிமைப்படுத்தி வச்சுக்கிறானுங்க அவங்களுடைய இதுவை ரெஜிம. என்ன வலிமைப்படுத்தி வச்சிருந்தா என்ன? நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், இதை அவங்களால தடுக்க முடியுதா? உண்மை ஒரு இடத்துல பேசுது இல்ல, உண்மை ஒரு இடத்துல சொல்லுது இல்ல, உண்மை உங்களை கேட்க வைக்குது இல்ல, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மைக்குன்னே தனி ஆற்றல் இருக்கிறது. இவனுக்கு எவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தாலும் சரி, அது எங்கன்னா ஒரு இடத்துல டக்குன்னு வச்சு, எவ்வளவு பெரிய டேமா இருந்தாலும் கீரல் போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமா வச்சு தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி தான் அது உண்மை. அதனால நான் சொல்லுது உண்மை. துர்கை அம்மை இருப்பது உண்மை. பெரிய நிலைகள் எல்லாம் இருப்பது உண்மை. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னது உண்மை. இது மனமற்ற நிலை உண்மை. அப்ப மனமற்றவன் எப்படி வாழ்கிறான், எப்படி பேசுகிறான், எதை கொண்டு பேசுகிறான் அர்ஜுனன் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அறிவை கொண்டு வாழ்கிறான், பேசுகிறான். நான் எழுதின அந்த கீதை புத்தகத்துல இதை சொல்லியிருக்கிறேன்னா என்னன்னு ஞாபகங்கள்ல. துர்கை மனமற்ற நிலையா இல்லையா, துர்கையே இப்படி பண்ணாலுன்னு தெரியல. இருந்தா அது நல்ல விஷயம்தான். அதனால ஆன்மீகம் என்பது இவங்க மாதிரி புத்தகத்தை பற்றி கரைச்சி குடிச்சிட்டு அதை வாந்தி எடுத்துட்டு போறது கிடையாது. பிராக்டிக்கலா ஒழுக்கமா வாழணும். அதை தாண்டி உள்ளத்திலேயே ஒழுக்கம் வரணும். உள்ளம் திருக்கோயில் ஆகணும். அது ரொம்ப கஷ்டம். உங்களால அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உலக வாழ்க்கையில நாயே பேய அலையும், தெரியுதா? பொன்னாட்டி ஒரு பக்கம் இருப்ப, இன்னொரு பக்கம் நடிகை நீ ஏன் பார்த்து ரசிக்கிற, அழகாகிறா. பொண்ணா புருஷங்காரனை வச்சுக்கின்னா ஏதோ ஒரு டிவியில பேட்டி கொடுத்தோம், அஜித்னா எனக்கு உசுறு அப்படின்னு ஒரு என்னதான் அதுங்களை என்னதான் சொல்லலாம்னு புரியல எனக்கு. வீட்டுக்காரனை வச்சுக்கின்னு அஜித்னா உசுறான். இதுக்கு என்னதான் வாழுது, என்னதான் இந்த சமுதாயம் எங்கதான் நோக்கி போகுது ஒன்றுமே புரியல. ஒரு பாப்பம் கூட அதை அப்ஜெக்ட் பண்றதோ அதை திருத்தத கிடையவே கிடையாது. திருத்தினா அவனுடைய வருமானம் காலி, சரிதா? ஆண்பான் சடங்குன்ற என்னமோ மந்திரன்ற பேர்ல என்ன வளர்னாலும் தான் மந்திரம், அவ்வளவுதான். அழிபணும் மந்திரம். இந்த மந்திரத்தை நம்பி அத்தனை ராஜா ஓஞ்சானுங்கள்ல, ராஜாங்களை வாழ்த்தினானுங்களா, இவங்களை சாவச்சானு. அதை தான் அது சொல்லுது. அதுதான் பிரம்மேந்திரர் சொன்னார். எண்ணம் முதல்வாதம் தான் ஆன்மீகம். எண்ணம் தான் அங்க முதல். அப்ப எண்ணம் தான் அங்க பழிக்கும். எண்ணம் பழிச்சு வச்சா இவனுக்கு கெட்ட எண்ணம் பழிச்சு வச்சா ராஜாவுக்கு அரசகுல ஒழிஞ்சுது. ராஜாங்களா அப்பெல்லாம் இவனுக்கு வாழ்த்தணும், உண்மையில வாழ்த்திருக்கிறானுங்க. எல்லாம் அழிவு போனோம் அவனுங்க. வெளியில மந்திரம் செய்ய அவன்கிட்ட காசு வாங்கிக்கினேன், இவங்கிட்ட நம்ம தானம் வாங்குற நிலமையில நம்மளை வச்சுக்கிறோம் கடவுளை அண்ணா சார் நானா அவன் போச்சு. அவள் தான் இன்னி வரைக்குமே பிராக்டிக்கலா இருக்கு. இன்னி வரைக்குமே நம்முடைய ஆடிட்டர் வந்தார் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. அவரு ஒரு நாள் வந்தாச்சு அங்க வளநூல் இருந்தப்ப. அப்புறம் சொன்னாரு, சாமி நான் வந்து ஏதோ ஒரு ஆயுஷ்யாமமோ ஏதோ பண்ண, அப்பெல்லாம் நான் இவ்வளவு தீவிரமாலாம் பேசிலாம் இருக்க மாட்டேன். ஆயுஷ்யாமம் பண்ணி முடிச்சுட்டு பைக் எடுத்துன்னு போனா சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சுண்டு வரல் வீங்கி போய் கட்டு போட்டுன்னு வர சாமி உங்ககிட்ட. இது என்ன சாமின்னாரு. ஆயுஷ்யாமம் பண்ணா இது அவர்கிட்ட லைட்டா தான் நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு பிராமணனை கூப்பிட்டு தானே உங்க வீட்டுல வச்சு ஆயுஷம் பண்ணீங்கன்னா. ஆமா. இப்போ நீங்க ஆடிட்டர் ஏஜ்ல அவர் எவ்வளவு நல்ல வீடெல்லாம் கட்டி இருப்பாரு, வசதியா இருப்பாருன்னு தெரியும். அப்போ அந்த உங்களுக்கு வந்து செஞ்சு வச்சானே அந்த பிராமணன் குறைஞ்சது உங்களுக்கு ஈக்குவலாக தான் அவன் வீடு வச்சுக்கிறானா? இல்ல. குறைஞ்சது உங்களுக்கு ஈக்குவலாக தான் வசதி வாய்ப்பா இருக்கிறானா? இல்ல. அதெல்லாம் தான் ஏன் சாமி அவன் வந்து ஆயுஷம் பண்ணிட்டு நம்ம கிட்ட தட்சணை வாங்கி போக போறான். இப்ப எல்லா விதத்திலுமே உங்களை விட படிப்பும் ஆடிட்டர் நீங்க, அவன் படிப்பும் கம்மி, அவனுடைய வசதி வாய்ப்பும் கம்மி. அப்ப அவன் முதல்ல உங்க வீட்டுல நுழைஞ்சு உங்க வீட்டை இப்படி பார்த்தான்னா பெருமூச்சு விட்டுருப்பானா விட்டுமா இருக்க மாட்டானான்னு கேட்டேன். விட்டுருப்பான் சார், மனுஷன் தானே அவன். பெருமூச்சு விட்டுருப்பான்ல. நம்மளும் மந்திர சொல்லையே குழைக்க வேண்டியதா இருக்கா, நம்ம போய் பண்ண இவாளெல்லாம் ரொம்ப சேமமா இருக்கா. அப்படிதான் அவன் புத்தியா வேலை செய்யும். பெருமூச்சு விட்டுருப்பானா இல்லையான்னு கேட்டாங்க. ஆமா சாமின்னா. அதுதாங்க அங்க வேலை செய்யும், மந்திரம் ஒண்ணு வேலை செய்யாது. அவன் விட்டான் பாரு பெருமூச்சு, அந்த பெருமூச்சு நீ சும்மா இருந்தாலும் இருந்திருப்பேன், உன்னை போய் கீழே தள்ளி சுண்டு வரல கட்டு போட்டு வரும். இனிமேல் இந்த வேலையை செய்யாதீங்க. நான் ஏழைகள் வாழ்த்துனா அது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க,
அவங்களுக்கு ரொம்ப ஏழைங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, ஏழை பசங்க படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி திருப்புங்க. சாமி கும்பிடுங்க, அவ்வளவுதான். சாமி நல்லா வச்சிருந்தா போதும். பெரியார் அவ்வளவு 96 வயசுன்னு வாழ்ந்தாரு. எந்த ஆயுஷமும் பண்ணி அவ்வளவு ஆயுஷா வாழ்ந்தாரு அவரு. இவங்கெல்லாம் திட்ட வாழ்ந்தாரு அவரு. அதான் அந்த இடத்துல இருக்கிற பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு கலைஞர் ஃபேமிலி கூட அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் 90 தான் தாண்டுவாங்க எல்லாருமே. எந்த ஆயுஷம் அவங்க பண்ணாங்க, என்ன ஆயுது? அவங்கள பத்தி கான்ட்ரவர்ஷியலா இருக்குது நிறைய, அது வேற விஷயம். பிராமணங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எந்த தலைகள்னா கூட சும்மா ஒரு இது காட்டுவாங்களே தவிர அவங்க வந்து பிராமணுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகுது. சரி, அது தனி. அது போயிட்டுன்னா அரசியல் கிட்ட போயிட்டு 26 எலெக்ஷன் வரப்போகுது இல்லை, வர நான் அப்பப்போ கொஞ்சம் அரசியல் உங்ககிட்ட பேசுவேன். அப்போ அதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் சொல்ல வர எண்ணம் முதல். திரும்பவும் சொல்றேன், நான் பிராமின், சமஸ்கிருதம் தெரியாது. ஆனா எனக்கு துர்கை இந்த அளவுக்கு அருள் செய்தால், மனமற்ற நிலை அருணிலால் அப்பொழுதே என்னை ஆட்கொண்டுட்டு இருக்கா. எனக்கு அது தெரியல. இங்க வந்த பிறகு பல வருடங்கள் கழித்து இங்க வந்த பிறகு அந்த அசுரனோட யுத்தம் செய்யும்போது உள்ள இருந்திருக்கிறா அப்படின்னு தெரியுது. அதனுடைய இன்னொரு நுட்பமான ஒரு உண்மையும் அது உள்ள இருக்கிறது. அந்த விஷ்ணு துர்கைன்னு ஏன் நான் சொன்னேன்னு சொன்னா, இங்க இதெல்லாம் முடிஞ்சிட்டோன்னே நான் இப்போ வளனூர்ல இருந்து தான் வந்துன்னு போயின்னுக்கிறேன். அப்போ வளனூர்ல இருந்து அதுக்கப்புறம் இங்க ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே என்னை திரும்ப வளனூருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷம் திரும்ப அங்கே தான் நான் இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க எடுத்துன்னு அந்த பழைய புஸ்தகம், அதுல பிரிண்ட் ஆன சில விஷயம் சும்மா ஒரு ரோட்ல பேப்பர் கட்சியோட அதை எடுத்து போச்சு. அதுல ஒரு தகவல் எனக்கு உபயோகமா இருக்கும். அது மாதிரி யாரோ எடுத்துன்னு ஏதோ ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க. அதுல பிரிச்சா அதுல ஒரு தகவல் நீங்க அடையமா நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. நல்லவேளை நீங்க ஆன்மீக புஸ்தகம் எல்லாம் படிக்கல. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதுல பாப்பான் அவன் சரக்கெல்லாம் அதுல இறக்கி அதுதான் மண்டையில ஏற்றின்னு உட்காந்து இருப்பீங்க. அப்படி எது பேசினாலும் உங்களுக்கு குறுக்குள்ள அது ஓடியாரும் கொக்கி போட்டுக்கும். அப்போ அதெல்லாம் அப்படி சொல்லிக்கிறாங்களே, அப்ப இதெல்லாம் சொல்லிக்கிறாங்களே. அதெல்லாம் இல்லாம நல்லா நிம்மதியா இருக்கிறீங்க. நல்லா நிம்மதியா உங்க வேலையை பாருங்க, குடும்பத்தை நல்லபடியா வச்சுங்க, நிம்மதியா நீங்க நல்லா இருங்க. உங்களால முடிஞ்ச உதவி, உங்களை விட ஏழைங்கன்னு நீங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, அவ்வளோ போதும். ஆன்மீகம்னா நீங்க நான் சொல்றது கேட்டுக்கிறீங்களா, உங்களுக்கு இதுவே போதும். இதை நீங்க மனமற்ற நிலைக்கு நோக்கி பயணப்பட்டா போதாத? மனமற்ற நிலை யாருன்னு நான் செத்தா போட்டா புஷ்குன்னு இல்லையே. அப்போ அந்த புஸ்தகத்துல ஒரு குறிப்பு போட்டிருந்தது. அதுல என்னன்னா, இன்னும் கூட அந்த அசுரன் பேர் எனக்கு தெரியல. ஒரு அசுரனுக்கும் பெருமாளுக்கும் சண்டை வருது. சண்டை வந்த உடனே ராத்திரியும் பகலுமா சண்டை போடுறாங்க. யாரு? அந்த அசுரனும் பெருமாளும். பெருமாளை ராத்திரியும் பகலுமா தாக்கு பூச்சி சண்டை போடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய அசுரனா இருப்பான் பாரு. தெரியுதா? பெருமாள் கூட சண்டை போடுறான். பெருமாளும் ராத்திரியும் பகலுமா சண்டை போடுறாங்க. எவ்வளோ நாளா ஓடுது, அது எத்தனை நாள்னு தெரியல. 15 நாளாவோ ஒரு வாரமாவோ ராத்திரியும் பகலும் தூங்காம. பெருமாள் டயர்டாயிடுது. என்னடா இவங்கிட்ட ஒரே சண்டை போட்டுனே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தனியா ஒரு இடத்த தேடி முதல்ல நம்ம நல்ல ஓய்வு எடுத்துக்கின்னு அப்புறம் திரும்ப சண்டை போடலாம் சொல்லிட்டு இவங்கிட்ட தப்பிச்சு போயிட்டு தனியா ஒரு இடத்துல போய் பெருமாள் தூங்குறாரு. பள்ளிக்கொண்ட பெருமாள் அவரு ஏற்காடுவே பெருமாள் நிம்மதியா தூங்குறாரு. இந்த கதை இருந்தது சார், அதில் நான் சொல்லுவேன். அது அந்த ஊரு, அந்த அசுரன் பேரோட மறந்து போச்சு. தூங்குறாரு. அப்ப இந்த அசுரன் பெருமாளை தேடின்னு வரான். இவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னு கண்டுபிடிச்சிடுறான். பார்த்தா பெருமாள் தூங்கினுக்கிறார். ஆஹா, இவரு தூங்கினுக்கிறார, இப்ப இவரை ஈஸியா சாவடிச்சிடலாம் சொல்லிட்டு அவன் பெருமாளை கொல்றதுக்கு வரான். கிட்ட வந்த உடனே பெருமாள் உடம்புல ஒரு துர்கை ஒண்ணு கிளம்பி 8 ஒரு உத விட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்குது அந்த கதையில. எந்த கதை? அந்த அந்த அசுரன் யாரு எனக்கு இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆச்சரியமா துர்கை சண்டை போட்டு பயங்கர யுத்தம் நடக்குது அங்க. யாருக்கு? அந்த துர்கைக்கும் அசுரனுக்கும். இவங்க போடுற சண்டை சத்தத்துல பெருமாள் மூழ்கிறாரு. என்னடா ஒரே சத்தம் கேக்குது பார்த்தா துர்கையும் அசுரனும் செம்ம பயங்கர சண்டை நடக்குது. இவர் உட்காந்து ஆச்சரியமா பாக்குறாரு, யாரா இது
அப்ப புரிஞ்சு வச்சு நம்ம தூங்கும் போதே வந்திருக்கிறா, இந்த துர்கை இல்லைன்னா நம்மளை கொண்டுட்டு இருப்பான். ஆனா யாரு இவ சண்டை போறான்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேருக்கும் அவ்வளவு பயங்கர யுத்தம் நடந்து கடைசியா துர்கை அந்த சூரனை சமாரம் பண்ணிடு, அசுரன் சமாரம் பண்ணிட்டு அவன் செத்து போறான். எப்படி இருக்கு பெருமாளுக்கு இல்ல? விஷ்ணு துர்கை. அப்போ அந்த அம்மா செத்துட்ட உடனே அந்த தெய்வம் பெண் தெய்வம் பெருமாளை வணங்குது. அவர் கேட்கிறார், நீ யாரம்மா நீ அப்படின்னு கேட்கிறார். அப்போ உடனே அது சொல்லுது, என் பெயர் ஏகாதசி. நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களது பாதுகாப்பிற்காக உங்கள் உடம்பிலே நானும் வைத்து படைக்கப்பட்டேன். புரியுதா? என் பெயர் ஏகாதசி. நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்கள் பாதுகாப்பிற்காக உங்கள் உடம்பிலே நானும் வைத்து படைக்கப்பட்டேன். நீங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருந்தேன். அந்த நேரம் அந்த சூரன் வரவே நான் உங்களை பாதுகாப்பா இருக்க அவனோட சண்டை போட்டேன். இங்க தூங்கும்போது தானே சூரன் அசுரன் கேப்பா, தாசா வாசாண்டிக்குன்னு. இது எப்படி டேலி ஆகுது, இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. தெரியுதா? நீங்க தடா போட்டோன்னு என்ன பெருமாள் ஆகிடாதீங்க. அப்புறம் நாப்பா நீங்க பள்ளி ஒண்ணு கடக்க வேண்டியதுதான், எதிர்க்க மணி அடிச்சுக்கின்னு தேங்காய் வச்சுக்கின்னு அதெல்லாம் வேணாம். ஆனா எங்க ஒரு இடத்துல பிராக்டிக்கல் ட்ரூத் இருக்கு பாரு. இங்க இது நடந்து முடியுது. அந்த இடத்துல ஏகாதசின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு திரும்ப பெருமாள் உடம்புலயே போயிடுது அந்த தெய்வம். இப்ப பெருமாள் வரக்கூடாது. இனிமேல் ஏகாதசி அன்றைக்கு ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு எனது அருள் அவர்களுக்கு கிடைக்கும். உன்னை எண்ணி ஏகாதசின்றது அதுதான். இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறாங்கல்ல, வைகுண்ட ஏகாதசி எல்லாம் அன்னைய நாள் வைகுண்ட ஏகாதசின்னு நினைக்கிறேன். வைகுண்ட ஏகாதசி யாரு ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுகிறவர்களுக்கு நான் எனது ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றார். அந்த ஏகாதசி வணங்கி மீண்டும் அவர் உள்ளே. புரியுதா? தாசு சுவாமி அசுரன் யுத்தம் செய்ய அழைத்த போது அசுரனோடு யுத்தம் செய்த அருளியவளே போற்றி போற்றி அசுர தேவன் ராசாம அடிவழிகளே ஏகாதசி துர்கை தான் அவள்ட்டு. நான் அதுக்கப்புறம் தான் ஏகாதசியும் துர்கையும் சேர்ந்து கம்பைனா விஷ்ணு துர்கையும் சேர்ந்து ஏகாதசி துர்கைன்னு பேர் வச்சான். இவ்வளவு இருக்குது சார். என்ன பண்றது? இது நான் என்ன செய்யறது? உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான் என்னுடைய இந்த மறைமுகமான பாதுகாப்பு. பிராமணன் தான் இது ரொம்ப பரவாம பார்த்துப்போம். இன்னும் நல்லா பண்ணா இது பரவக்கூடாதுன்னு பார்த்துப்பான். அதனால எனக்கு கூட்டா சரியான அளவு மட்டும் வரும். எனக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்காது. அளவா வந்தா அவங்க உங்ககிட்ட இதே ஒரு 1000 பேர் இங்க இருந்தானே என்னால் இவ்வளவு தூரம் பேச முடியுமா? இந்த 1 மணி நேரம் பேசி என்னால புரிய வைக்க முடியுமா? அவன் குய்யோன்றான், இங்க முயோன்றான், புஷ்தல்ட்டான், இவன் கீழ்ட்டான், கயவன். சரிதா? இதெல்லாம் நடக்கும். அதனால நான் நடிச்சுக்கிறது நம்மளுக்கு மறைமுகமா இவனுக்கு தான் பாதுகாப்பேன். நம்மள ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம பாத்துக்கிறானுங்க. இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இயேசு சொன்னார்ல, why should I fear and my God makes every curse into blessings. பிராமணர்களுடைய இணைஞ்சு எல்லாமே ஏதோ ஒரு விதம் நம்மளுக்கு நல்லதா மாத்தி கொடுக்குறான் கடவுள். அதனால மனமற்ற நிலை அருளிய துர்கை. அதே போல ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நான் அண்ணனூர்ல அதுக்கப்புறம் போயிட்டு தனியா குடிசை போட்டு ஞானம் வரதுக்கு முன்னாலே இதெல்லாம் நடந்துடுது. அவங்க குருநாதர் சொன்ன ஜபதபம் பயிற்சி செய்யும் போது என்னுடைய உறவினர் ஒருத்தவங்க எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இப்படி வெளில வரும்போது எனக்கு வெந்நீர்லாம் வச்சு கொடுப்பாங்க, குளிக்க கொள்ளை எல்லாம். அப்ப எங்க பெரியம்மாவுடைய மருமகள் அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அவங்க அது மாதிரி ஒரு வாட்டி தண்ணி வச்ச போது நான் குளிச்சுட்டு போனேன். அப்போ அவங்க என் பெரியம்மா கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அத்தை சாமியாருக்கு நான் தண்ணி எடுத்து போய் வச்சேன், அவரு வந்தாரு கிட்ட, திடீர்னு என் மனசு உள்ள அப்படியே காலி ஆயிடுச்சு. ஆனா அவங்க கஷ்டம் போக்க முடியாத கஷ்டம், அவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த நேரம். அப்ப அவங்களுக்கும் அந்த மனதை துர்கை என் உள்ள இருந்து எனக்கு பணிவிடை செய்யவே காலியாக்கி அவங்கள அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிச்சிருக்கிறாங்க. இப்ப புரியுதா? அணுகும் மற்றவருக்கு மனதை காலியாக ஆக்கி காட்டியவளே போற்றி போற்றி. புரியுதா? அதனால எல்லாமே
உண்மையை வைத்துதான் போற்றிகளை சொல்கிறோம். எனது அனுபவங்களை வைத்துதான் நானும் போற்றிகளை எழுதி வைத்திருக்கிறேன். துர்க்கை அன்னையை பூஜை செய்து அவள் அருளுக்கு பாத்திரமாகும்.